கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வெள்ளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். ரோமர் 3 அதிகாரம் 10 முதல் 13 ஆகிய வசனங்கள். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இல்லை 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 இல்லை, 5 இடத்துல இல்லை 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 இல்லை. என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது, நீதிமான் ஒருவனாயிலும் இல்லையாம், உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, அடுத்தாப்புல நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. இப்போ இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். இது ஒரு முதல் பாயிண்ட். ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அதுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கு, இதை நான் யோசித்து பார்க்கலாம். நீங்களும் அப்படி யோசித்து பார்க்கலாம். அதிகால வேளையிலே ஒரு வேத போதி நம்ம தியானிக்கும் போது, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்பாக நான் பைபிள் எடுத்து வாசித்து இன்னைக்கு வரையும் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் 365 நாள் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா, தீமையை வெறுத்து வாழணும். அப்பந்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல காலவில் இணைந்திருப்பீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, நான் பூமியில வாழ்ந்த வாழ்க்கை சரி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்தேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி வாழ்ந்தேன், இயேசு கிறிஸ்து ராஜர் சொந்த அச்சராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எப்படி வாழணும், அதுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை பழைய நிலைமை எப்படி இருந்துச்சு, பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன், புதிய மனுஷன் எப்படி இருக்கு, எல்லாமே கையில பைபிள் எடுத்து வாசித்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டேன். இன்னும் பரிசுத்தமாக்கப்படணும், இன்னும் நீதி செய்யணும். இவ்வளவுதான் முழு பைபிள். அநியாயம் செய்யறானா அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கானா அசுத்தமா இருக்கட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வரும். ஒரு மனுஷன் இயேசுக்கு சிரத்தினால கழுவப்பட்ட பின்பாக நீதிமான். அந்த நீதிமான் நீதியில தரித்திருக்கும் போது, நீதியில நடக்கும் போது, அந்த குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். வேதத்திலே ஒவ்வொரு வசனம் நம்ம வாசிக்கும் போது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஆசீர்வாதம், சமாதானம், விடுதலை, இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான். அப்ப என்ன நடக்கு உலகத்துக்குள்ள? 23 வசனத்துல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருந்தான். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது அந்த இடத்துல தேவ மகிமை இருக்காது, தேவ பாதுகாப்பு இருக்காது. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் ஓடுறேன் 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 ஓடுறேன். எந்த பக்கம் ஓடுறோம்? நித்திய ஜீவன் பார்க்க ஓடுறோமா, இல்ல மரண வழியில நேரம் ஓடிட்டு இருக்கிறோமா? மரண வழியும் இருக்கு, ஜீவ வழியும் இருக்கு. ரெண்டுமே நமக்கு முன்பா வச்சுட்டாரு. சூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. என் வாழ்க்கையில மரண வழியை நான் பார்த்துருக்கேன், ஜீவ வழியும் நான் பார்த்துருக்கேன்.
ஜீவ வழி எப்போ இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது ஜீவ வழி. இச்சையில விழுந்தாச்சு, பாவத்துல விழுந்தாச்சு, அக்கிரமத்துல விழுந்தாச்சு, ஜென்ம சுபாவம், பழைய பாவம், உலகத்துல எத்தனையோ பாவம் கோடிக்கணக்கா இருக்கு. அவ்வளோ மிஸ்டேக் இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனால தீமைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால காலை வேளையில நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தொடருது அப்படின்னா, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா என் வாழ்க்கையில நான் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால நான் அப்படியே சொல்லி தரேன். ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவம் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னா, அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இருக்காது. தேவனுடைய மகிமை வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, 24 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்க முதல்ல முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, காலையில சர்ச்சுக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, பக்கத்துல வீட்டுக்கு முன்னாடி சர்ச் இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சும்மா இருக்கும்போது பார்த்தா நாடகம் பார்ப்பாங்க, சும்மா இருக்கும்போது பார்த்தா படம் பார்ப்பாங்க, சும்மா இருக்கும்போது பார்த்தா வெளியில உட்காந்து கிளவி கதை பேசிட்டு இருப்பாங்க. இப்போ லேட்டஸ்டா செல்போன் கையில வந்துட்டு சொந்தக்காரங்க பேசிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தேவையில்லாம வீண் வார்த்தை பேசி, வீண் வார்த்தைகளினாலே பாவம். அப்ப நம்ம எதெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய லிஸ்ட் பட்டியலே வருது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம நியாயத்திற்கு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். என் கண்ணு எதெல்லாம் பார்க்குது அது நியாயத்திற்கு நாள்ல ஒப்புவிக்கணும். என் கையில கத்தது பிரியமில்லாமல் எதெல்லாம் அருவருப்பா இருக்கு, எதெல்லாம் அசுத்தமா இருக்கு, எல்லாம் நியாயத்திற்கு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். என் சிந்தனையில நான் எல்லாம் தீமையான கருத்தை யோசிச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் நியாயத்திற்கு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். என் இதயத்துக்குள்ள அந்தரங்கத்திலே நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கத்துல ஒவ்வொரு காரியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எல்லாம் நியாயத்திற்கு நாள்ல ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு காலை வேளை செய்தி என்ன தெரியுமா? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. என்ன சொல்ல வர்றாரு? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்ப எல்லாரும் எங்க போயிட்டாங்க? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறோம், ஞானஸ்நானம் நடக்கும், வசனத்துல விசுவாசமா வளர்றோம், விசுவாசத்தினால நீதிமான் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களை கை கொண்டு உண்மையா இருப்பாங்க போட்டிருக்கு. எல்லாம் கரெக்டு தான். ஆனால் 24 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நீதியிலேயே நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி முதல்ல நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என்னையும் நான் தான் ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சின்ன மிஸ்டேக், சின்ன குறையாவது சில நேரத்துல இருக்கும். 7 நாள் எல்லா நாளுமே 24 மணி நேரம் 100க்கு 100 தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு பார்த்தா நிறைய இடத்துல கொஞ்சம் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு அப்படிம்பாங்க. என்னது அப்படின்னு கேட்டா, கோவப்பட்டுட்டேன், என் மனைவிட்ட கோவப்பட்டுட்டேன், வேலை செய்யற இடத்துல கோவப்பட்டுட்டேன், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அப்படிம்பாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா மன்னிக்கணும், அன்பு கூறணும். நமக்கு சட்டமே எழுதி கொடுத்தாரு. ஏதாவது குறை இருக்கா, குற்றம் இருக்கா, மன்னிச்சுட்டு அன்பு கூறணும். அவ்வளவுதான் முழு பைபிள். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஒருவனாகிலும், அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணிடணும். ஒருவனாகிலும். காலவில் எத்தனையோ தேசத்துல இணைந்துக்கிறீங்க. நீதிமானா வாழ்ந்தால் நீதிமான் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். நீதிமான் இதயத்துக்குள்ள தேவன் அருளே வேதம் உள்ள இருக்கும். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி யோசிக்கணும். அது நம்ம மேலதான் விழுந்த கடமை. உணர்வு உள்ளவன் இல்லை. கடைசி காலத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள். உணர்வு இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை. அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிச்சா புரியும். உணர்வு உள்ளவன் இல்லை. அப்போ ஒரு வீட்டுல 4 பேர் தானே இருக்கிறாங்க. அந்த 4 பேரை நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம்? உணர்வு உள்ளவங்களா இருக்கும்போது அந்த இடத்துல எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்கும். இப்ப கடைசி காலத்துல உணர்வே இல்லாம தான் நிறைய வீட்டுல டைவர்ஸ் பண்றாங்க. அம்மா அப்பாட்ட பேச முடியல. கடைசி காலத்துல சில தகுதி இல்லாத உடைகள், அதெல்லாம் என்ன அர்த்தம்? உணர்வு இல்லை. அப்ப கடைசி காலத்துல தேவனுக்கு பிரியமானபடி தகுதி உள்ள ட்ரெஸ் போடும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தகுதி இல்லாம நிறைய காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. அதெல்லாம் வேதம் என்ன சொல்கிறது? உணர்வு உள்ளவன் இல்லை.
அப்போ உணர்வு உள்ளவன் இல்லை அப்படின்னா அவங்க இஷ்டம் போல தான் அலைவாங்க, இஷ்டம் போல தான் வாழ்வாங்க, இஷ்டம் போல தான் இருப்பாங்க, இஷ்டத்தின்படி தான் வாழ்வாங்க. எந்த ஒரு கண்ட்ரோல் இருக்காது, எந்த கண்ட்ரோல் இருக்காது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அவங்களுடைய அம்மா பேசுனாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக ஜெபிங்க அப்படின்னாங்க. எத்தனை வயசு? 29 வயசு. ஏன் இன்னும் கல்யாணம் முடியல? கல்யாணம் முடிஞ்சிட்டு மாப்பிள்ளை பிரச்சனை, வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னாங்க. அப்படியா? பாப்பா எங்கம்மா இருக்கா? பக்கத்தில் தான் இருக்கா. சரி. பாப்பாட்ட பேசும்போது பாப்பா சொல்கிறா, இந்த மாதிரி மாப்பிள்ளை இப்படி பிரச்சனை, அதனால் மாப்பிள்ளையுடைய அந்த ஃப்ரெண்டை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், அந்த ஃப்ரெண்டும் பிரச்சனை, இப்போ லாஸ்ட்டு நான் 3ஆவதா மறுபடியும் எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்க. காலம் கடைசியாக இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ பாவங்கள் தேசத்துக்குள்ள பெருகிட்டே இருக்கு. உணர்வு உள்ளவன் இல்லை. ஒரு குடும்பத்தில் எது இருக்கணும் அப்படின்னா உணர்வு இருக்கணும். உணர்வு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்ள மாட்டோம். ஏன்னா என் வாழ்க்கையிலே நிறைய காரியத்திலே ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும்போது பாடுகள் வழியாக கடந்து வந்ததுனாலே எத்தனையோ காரியங்கள், எனக்கு ஜீவனை தந்தது அவர் தான், பாதுகாக்கிறது அவர் தான், ஒவ்வொரு வசனத்து மூலியமா என் கூட பேசுறது அவர் தான். என்கிட்ட எத்தனையோ குறைகள். ஆனால் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். உணர்வு உள்ளவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தேவனை தேடுகிறவனை பார்க்க முடியல, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப கையில செல்போன் இருக்கு, 24 மணி நேரம் செல்போன் இருக்கு. 24 மணி நேரத்துல செல்போன் எவ்வளவு நேரம் பார்க்கறாங்க? சும்மா நார்மலா சொல்லுவோமே, சில குடும்பத்துல காலையில இருந்து ராத்திரி வரைய, ஒரு குடும்பத்துல போயிருந்தேன், ஊனமுற்றோர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, பாத்ரூம் மட்டும் பக்கத்துல போயிட்டு வருவாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைய டிவி ஆன்லேயே தான் இருக்கும், செல்போன் ஆன்லேயே தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை தேட மாட்டாங்க. உணர்வுள்ளவன் இல்லை. உணர்வுள்ளவன் இருக்கும்போது தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமானா வாழ்ந்தா ஆசீர்வாதம் இருக்கும். உணர்வோடு இருந்தா நம்ம குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா கடைசி காலத்துல உணர்வை காணும். தேவனை தேடுகிறவன் இருந்தால் கண்டிப்பா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். தேவனை தேடுகிறவன் இல்லை. ஒரு குடும்பத்துல 34 வயசுல ஒரு ஜெபகுறிப்பு, என் பையனுக்கு கல்யாணம் முடியணும், சின்ன வயசுல சர்ச்சுக்கு போயிருக்கான், வாலிப வயசுல சர்ச்சுக்கு போல, இப்ப பார்த்தா தண்ணி அடிக்கான், வயசு கேட்டா 34. ஏன் கல்யாணம் முடிக்கல அப்படின்னா, கல்யாணம் முடிக்கல, அப்படியே வாழ்ந்துட்டான், இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமா அடிக்கான் அப்படிங்க. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. அந்த வேர்டெல்லாம் நீங்க அழகா வீட்டுல டைரி தான் எடுத்து எழுதி வைக்கலாம். உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்புறம் அந்த குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படும்? நம்ம தான் ஜெபம் பண்ணணும். உங்க வீட்டுல யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அவங்களுடைய இதயத்துல பேசுவார். என் குடும்பத்திலே நான் மாந்திரத்தில் கஷ்டப்படும் போது எனக்காக சர்ச்சில் உள்ள மெம்பர், சர்ச்சில் உள்ளவங்க, இன்னுமாக அம்மா, சொந்தக்காரங்க, என் வீட்டம்மா எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் கூட தேவனாரில் எப்போ மினிஸ்டர்களுக்காக டெய்லி 1 நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க. வேற வேற தேசத்துல சுவிசேஷம் போயிட்டு இருக்கு. சுவிசேஷம் போகும்போது தேவன் எவ்வளவு மகிமைப்படுவார். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எல்லாருடைய வாழ்க்கையில குறை இருக்குப்பா, எல்லாருடைய வாழ்க்கையில குறை இருக்கு. அதுக்குன்னு சொல்லி நம்ம தள்ளி தள்ளி போக முடியுமா? தேவன் பக்கம் மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அப்பந்தான் நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதம். தேவனை தேடுகிறவன் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால காலை வேளையில நீங்கெல்லாம் தேவனை தேடுறீங்கப்பா, நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் வசனத்தை பேசிட்டு இருக்கேன், நான் யாரையும் சொல்லல. வசனத்தை இப்படிலாம் போட்டிருக்கோம். நீங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். நீங்க டெய்லி காலையில நைட்டு கேட்குறீங்க, உங்க குடும்பத்தை கண்டிப்பா ஆசீர்வதிப்பாங்க. உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் இயேசுவை தேடினதுன்னா நல்லா இருக்கும்.
எல்லாரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக நம்ம எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. என் வாழ்க்கையில நான் சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட இன்னும் 1000 காரியங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்கணும். ஒரு மனுஷனுக்கு சின்ன பிரச்சனை வந்துட்டு போராட்டம் வந்துட்டு அப்படின்னாலே போதும், உடனே 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 அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட வந்துடும். என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். கடன்ல கஷ்டப்படும் போது நிம்மதி இருக்காது. காரணம் என்ன? துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். வேதம் சொல்லிடுது நீதிமான், ஆனா என் வாழ்க்கையில நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். அதனாலதான் பிரச்சனை. ஒரு குடும்பத்துல ஏன் கடன் வருது? நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கடன் ஏன் வருது, பிரச்சனை ஏன் வருது, போராட்டம் ஏன் வருது? கையில பைபிள் எடுத்து நான் நல்லா வாசித்திருக்கேன். வாசித்து பார்த்தா தெரியுது, துன்மார்க்கனுடைய வீட்டுல கர்த்தரின் சாபம் தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. பொய் பேசுறவன் நாசம் அடைவான்னு சொல்லி போட்டிருக்கு. நான் வியாபாரத்துல இருந்தனால நல்லா பொய் பேசுவேன். மனைவிட்ட சொல்ல மாட்டேன், அப்ப அம்மா இருந்தாங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன். கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, ஃப்ரெண்டே கிடையாது, விற்கிறதுக்குள்ள ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சொன்ன மாதிரி கேட்டேன், 55 லட்ச ரூபா நஷ்டம். இதுதான் என் வாழ்க்கையில் உள்ள வியாபாரத்துலேருந்து நான் வெளியில் வரும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு உயிரோட இருக்கேன். ஆனால் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படிங்க. ஏன் அப்படி சொல்றாரு? அந்த அளவுக்கு என்ன காரணம்? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஒருவனாகி, அதுல ஒரு வேர்டு வருது, ஒருவனாகிலும் இல்லை. உணர்வு உள்ளவன் இல்லைன்னு சொல்லி முடிச்சாங்க. இப்ப கடைசி காலத்துல நம்ம 2024 வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப போய் நம்ம உணர்வு அப்படின்னா நம்ம பைபிள்ல வசனம் எடுத்து பேசுறோம். அதனால நம்ம தைரியமா பேசலாம். உணர்வு உள்ளவன், உணர்வு இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் கட்டப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் கல்யாணம் முடிஞ்சு ஏன் டைவர்ஸ் வருது? ஒரு வார்த்தையை காதல கேட்டுட்டு அதுக்காக உடனே சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. வைராக்கியம், கசப்பு, வேதனை, அதெல்லாம் என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு இடத்துல இன்னும் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டிய காரியம் எத்தனையோ காரியம் இருக்கு. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவனை தேடினா மட்டும்தான் ஆசீர்வாதம். நான் தேவனையே தேட மாட்டேன் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பைபிள்ல போட்டிருக்கு, தேவனை தேடுகிறவன், தேவனை தேடினா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். ஏன்னா நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் இருக்கு. தேவனை தேடுகிறவன் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால காலவேளையில நம்ம தேடுறோம், நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு தான் ஜெபம் பண்றோம், நிறைய தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். இந்த வசனத்துல போட்டிருக்கு, தேவனை தேடுகிறவன் இல்லைன்னு சொல்லியே முடிச்சாரு. தேவனை தேடுனா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், தேவனை தேடுனா என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். தேவனை தேடுனா மட்டும்தான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தேவனை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா வாங்கணுங்களா? தேவனை தேடுறதுன்னா என்ன அப்படின்னா, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன், என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, அவ்வளவுதான். உங்க வாழ்க்கை மாறிடும். உங்க வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? தாழ்த்தணும். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமாய் கெட்டு போனார்கள்னா எல்லாரும் ஒருமனப்பட்டே கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப கடைசி காலத்துல நம்ம எதை பார்க்க முடியும் அப்படின்னா, எழுப்புதலையும் பார்க்கலாம், அன்பின் அபிஷேகமா இருக்கிற குடும்பங்களையும் பார்க்கலாம், இன்னொரு பக்கம் பார்த்தா விரோதியா இருப்பாங்கல்ல அவங்களையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதிகாலவில் இணைந்திருக்கும் போது நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்க மட்டும் ஜெபிக்கும் போது நீங்க யோசிக்கணும். ஏன்னா எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு, ஒருவனாகிலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு.
அந்த வசனத்தை நீங்க மறுபடியும் கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. கீழே போட்டிருக்கு, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. இப்ப இயேசு என்ன எதிர்பார்த்தாரு? நன்மை செய்யணுமா? ஆனா நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, நன்மை செய்ய பிடிக்கல, தீமை செய்யறதுக்கு வேகமா ஓடுறாங்க. நன்மை செய்யுங்க, நல்லதை மட்டுமே செய்யுங்க அப்படின்னா ஆளை காணும். காரணம் என்ன? வசனம் எழுதப்பட்டிருக்கு, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ பயம் இருக்கிற இடத்துல, மரணம் இருக்கிற இடத்துல, தற்கொலை எண்ணங்கள், எத்தனை காரியம் இருக்கு. நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிரும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி சொல்லி முடிச்சு. பிரேத குழி எங்க பிரதர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால கேட்பாங்க. அதான் அங்க இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? நம்ம அப்படி யோசிச்சு பார்ப்போமே, நன்மை செய்யலையாம்பா. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? கர்த்தரை விட்டு தள்ளி போற உலகத்துல எத்தனையோ காரியங்கள் உண்டு. அதை எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்ம குடும்பத்தை கர்த்தரே ஆசீர்வதிப்பார். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கும். இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்கிறார். பிரேத குழி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தங்கள் நாவுகள் வஞ்சனை செய்கிறார்கள். ஒரு மனுஷனை கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு. ஆனா தூக்கி எடுக்கிறதுக்கு அந்த முந்தின நாள் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கும். சத்துரு எப்படியாவது பேசலாமா. சத்துருக்கு வேலை என்னது? ஒரு வீட்டில் உள்ள ஆளுகளை எல்லாரையும் குழப்பியாச்சு. சில குடும்பத்தில் அப்படிதான் நடக்கு. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். ஏமாத்துறாங்க. சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏமாத்துறாங்க. நல்லா அழகா சிரிச்சு பேசி ஏமாத்திடுவாங்க. வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம். பாம்பின் விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில போனா என்ன ஆகும்? எல்லாரும் செத்து போயிடுவாங்க. ஏன்? நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கு. நான்லாம் கொஞ்சம் கடினம் தான்ப்பா. நான் பேசும்போது என் வீட்டம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. கொடூரமான பழைய ஜென்ம சுபாவங்கள், எத்தனை காரியங்கள். கர்த்தருடைய கிருபையினால உயிரோட இருக்கும், அவ்வளவுதான். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். நம்ம என்னதான் செய்யணும்? அப்பா, நன்மை செய்கிறவன் ஒருவனாயிலும் இல்லைன்னு சொன்னீங்கப்பா, நான் நன்மை செய்யறேன்ப்பா, நானாவது நன்மை செய்யறேன்ப்பா அப்படின்னு அர்ப்பணிங்க. நான் நீதிமானா வாழ நீ ஆசீர்வதிங்கப்பா சொல்லி அர்ப்பணிங்க. இப்படி நம்ம வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக நன்றி. புதிய நாளிலும் பலனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தின் சம்பூர்ணமா திருப்தியாக அப்பா அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளின் ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. வேதத்தை தியானிக்கிறது கிருபை செய்ய கிருபைக்காக நன்றி. இரவும் போலுமாக வேதத்தை தியானித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெப அபிஷேகம் தாங்க. சத்துருள அபிஷேகம் நடப்புங்க. 2 மடங்கு ஆசீர்வதிங்க ராஜா. 1000 மடங்கு அப்பா அவங்களுடைய சந்ததிகள் பழுகி பெருகணும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அப்பா கல்யாண நாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க பிள்ளைகள் நீதிமானா வாழ்ந்து சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சுகித்து இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. யாரெல்லாம் டெலிவரி போடுறாங்களோ பரம வைத்திய கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள், நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உபத்திரத்தெல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற எத்தனையோ தாய்மார் அப்பா, காலையில் வீட்டில் தூங்கி எந்திரிச்சோன்னு எத்தனையோ பிரச்சனைகள் போராடிதான்ப்பா காலையில் நைட்டு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி உங்களுடைய தலைமுள்ள கரத்தெல்லாம் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல படுக்கையில பலவீனத்தோடு அப்பா வீட்டில் இருக்கிறவங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பூர்ண சுகம் தர வேண்டும்.
பூரண விடுதலை தர வேண்டும். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தரோட நாம் மட்டும் மட்டும் இந்த நாளிலும் தேவனர்களே அப்போ மினிஸ்டர் உடைய கரத்தில் அப்படின்னு எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியினால அப்பா நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமனால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பிரசனத்தினால மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாங்க. இந்த நாளிலும் அப்பா கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். கர்த்தர் பொருட்படுத்துங்க. காலை வேளையிலே வாலிப பயஞ்ச வீரப்பா, பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, எத்தனையோ இடத்துல அப்பா ட்ராவல் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான ஒரு பாதுகாப்பு வேணும். வெளிநாட்டில் இருக்காங்க, நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு வேணும். காலை வேளையில வியாபாரத்துக்கு பார்க்குறாங்க, கம்பெனி வச்சுக்காங்க, விவசாயம் பார்க்குறாங்க, அந்த இடத்துல அப்பா கர்த்தர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த நாளில் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் உங்களுடைய பதவியில் பண்ணிக்கிறோம். மிஷினரிமாருக்காக அப்பா உங்களுடைய பதவியில் வருகிறோம்ப்பா. அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு அதை சந்திக்க வேண்டும். கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. நீங்கள் சந்திச்சா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். இந்த நாளிலும் எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. தேவனை தேடுகிறவன் இல்லை என்று எழுதப்பட்டிருப்பா. தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக உலகம் முழுவதும் மாறணும்ப்பா. எழுப்புதல் திட்டத்துக்குள்ளே எல்லாரும் அப்பா மனம் திரும்பணும். எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும் மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் மறுபடியும். எத்தனையோ குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு அப்பா கர்த்தர் கூட இருந்து பலவீனத்தை நீக்கி பரிபூர்ணமான சுகம் தந்து தீர்க்காய் சந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எந்தெந்த குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னமாக அப்பா காலவேளை யாரெல்லாம் தேவைகளோடு இருக்காங்களோ, கடன் பிரச்சனை, போராட்டம், நிம்மதியில்லை, தடுமாற்றம், வாழ்க்கையில பல சூழ்நிலை யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் இணைந்தாங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.